புராணங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் மிகவும் பிரசித்தி பெற்றது கிரேக்க புராணம் என்றே சொல்லலாம். என்னதான் சுமேரிய மெசபொட்டேமிய புராணங்கள் பழமையானவையாக இருந்தாலும் கிரேக்க புராணத்திற்கு என்று ஒரு தனி இடமே உள்ளது. இதற்கு ஒரு முக்கிய காரணம், பழங்கால புராணங்கள் களிமண் தகடுகளில் எழுதப்பட்டன. பின்னாட்களில் அகழ்வின் போது சேகரிக்கப்பட்டு பிரபல்யம் அடைந்தவை. ஆனால் கிரேக்க புராணம் ஹோமர், ஹீசியோட் போன்ற வரலாற்று ஆசிரியர்களால் எழுத்து வடிவு பெற்றது. அவற்றை வாசித்த ஆரம்ப கால மக்கள் தத்துவம், கலை, நாடகம் மூலம் அந்த காவியங்களுக்கு உயிர் கொடுத்தார்கள். இதனாலேயே பின்னாட்களில் இந்த கதைகளால் ஈர்க்கப்பட்ட ரோமானியர்கள் அவற்றை தங்களுடைய கலாச்சாரத்துடன் இணைத்தார்கள். அப்படிப்பட்ட காவியத்தை காலவரிசை அடிப்படையில் இன்றைய பதிவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக இந்த பதிவை எங்களுடைய நண்பன் சுப்பிரமணியன் ஜெயச்சந்தரின் வேண்டுகோளுக்கு இணங்க பதிவிட்டுள்ளேன் என்பது குறிப்பிடத்தக்கது. கிரேக்க புராணத்தின் அடிப்படையில் ஆரம்பத்தில் இந்த பிரபஞ்சம் வெறுமையாக இருந்தது. இருள் சூழ்ந்த அந்த வெற்றிடத்தை கிரேக்கர்கள் கேயாஸ் என்று அழைத்தார்கள். அப்படிப்பட்ட வெறுமையிலிருந்து தன்னை தானே உருவாக்கிய முதல் தெய்வம்தான் கயா, அதாவது நம்முடைய பூமி தாய். அவருக்கு பின்னர் டாட்ரஸ், இருண்ட பாதாளம், ஈரோஸ், உருவாக்கத்தின் ஆற்றல், மற்றும் நிக்ஸ், இரவு தோன்றுகிறார்கள். இவர்களைதான் பிரைமோடியல் காட்ஸ் அண்ட் காடஸஸ் என்று அழைப்பார்கள். ஏனெனில் இவர்கள் எந்த ஒரு துணையும் இல்லாமல் தானாகவே உயிர் பெற்றவர்கள். பூமி தாயான கயா தன்னிலிருந்து ஓரியா, மலைகள் மற்றும் போண்டஸ், கடல் ஆகியவற்றை உருவாக்குகிறாள். இந்த இயற்கை அம்சங்களை உருவாக்கியும் ஏதோ ஒரு வெறுமையை உணர்ந்தாள். கயா தன் மேல் பரவியிருந்த முடிவில்லாத வெற்றிடத்தை பார்த்து அதை பூரணப்படுத்த எண்ணினாள். அதன் விளைவாக உருவானவர்தான் யுரேனஸ், அதாவது வானம். யுரேனஸ் கயாவின் மேல் படர்ந்து விரிந்து நட்சத்திர ஒளிகளுடன் பிரகாசமடைந்ததுடன் கயாவை காக்கும் அணை போல மாறினார். பின்னாட்களில் யுரேனஸும் கயாவும் தங்களுடைய அன்பின் மூலம் ஒன்றிணைகிறார்கள். இதன் விளைவாக அவர்களுக்கு 3 வகையான குழந்தைகள் பிறக்கிறார்கள். முதலாவதாக டைட்டன்ஸ், மிகவும் வலிமையான தெய்வங்கள். இயற்கை ஒழுங்கு, காலம், நினைவு, கடல், சூரியன் போன்ற சக்திகளை பிரதிபலிக்கும் வகையில மொத்தமாக 12 டைட்டன்கள் பிறக்கிறார்கள். அவர்கள்தான் ஓஷியனஸ், கோயஸ், கிரியஸ், ஹைபீரியன், யாபட்டஸ், குரோனஸ், தியா, ரியா, தீமிஸ், நெமோசைன், பிபி மற்றும் டெதிஸ். இரண்டாவது வகை மிகவும் புத்தி கூர்மை கொண்ட சைக்ளோப்ஸ் எனும் ஒற்றைக்கண் அரக்கர்கள். சக்தி வாய்ந்த கைவினை பொருட்கள் செய்வதில் தலை சிறந்தவர்கள். இந்த அரக்கர் இனத்தில் மொத்தம் 3 அரக்கர்கள் பிறக்கிறார்கள்: பிரான்டிஸ், ஸ்டெரோபிஸ் மற்றும் ஆர்ஜெஸ். இறுதியாக ஹெக்காட்டன்சேர்ஸ் என்று அழைக்கப்பட்ட 100 கைகளும் 50 தலைகளையும் கொண்ட யாராலும் அழிக்க முடியாத வலிமை பெற்ற ராட்சசர்கள். அவர்கள்தான் கொட்டஸ், பிரியரியஸ் மற்றும் ஜைஜஸ். கயாவின் இந்த குழந்தைகளோடு கதை நின்றுவிடவில்லை. அவர்களிடமிருந்துதான் பெரும் குழப்பமே ஆரம்பமாகுகிறது. தந்தையான யுரேனஸின் ஆழ்மனதில் அவருடைய குழந்தைகளான சைக்ளோப்ஸ் மற்றும் ஹெக்கட்டான் கைரிஸ் மீது அச்சம் எழ ஆரம்பிக்கிறது. அவர்களுடைய மாபெரும் தோற்றமும் வலிமையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. அவர்களை அப்படியே விட்டால் பின்னாட்களில் தன்னுடைய அதிகாரத்திற்கே ஆபத்து வரலாம் என்று எண்ணிய யுரேனஸ் கயாவின் உடலுக்குள் பூமியின் ஆழத்தில் அந்த அரக்க குழந்தைகளை சிறைப்பிடிக்கிறார். இதை அறிந்த தாய் கயா அதிர்ச்சி அடைகிறார். என்னதான் யுரேனஸை உருவாக்கி அவர் மீது அன்பை பொழிந்தாலும் குழந்தைகள் என்று வரும் பொழுது யுரேனஸ் கயாவின் கண்களுக்கு எதிரியாகவே தோன்றுகிறார். தன்னுடைய அரக்க குழந்தைகளை விடுவிக்க வேண்டும் என்றால் யுரேனஸை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். ஆனால் அது அவளால் முடியாத காரியம். கயா பூமி தாய், அவளால் உயிர்களை உருவாக்கத்தான் முடியும். நேரடியாக ஒருவரின் உயிரை பறிக்க முடியாது. அவளால் உருவாகும் கருவிகளால் தான் அழிவை ஏற்படுத்த முடியும். அதனால் தன்னுடைய டைட்டன் குழந்தைகளிடம் அவர்களுடைய சகோதரர்களை மீட்க உதவி கேட்கிறாள். ஆனால் எல்லோரும் தங்களுடைய தந்தை யுரேனஸை எதிர்க்க பயந்து பின்வாங்குகிறார்கள். ஒருவரை தவிர, அவன்தான் குரோனஸ். குரோனோஸ் டைட்டன்களில் இளையவன் என்றாலும் தந்திரமாக செயல்படக்கூடியவன். அதனால் கயாவும் யுரேனஸை எதிர்கொள்ள குரோனோஸ் தான் சரியானவன் என்று முடிவு செய்கிறாள். யுரேனஸை அழிக்க குரோனோஸ் மட்டும் போதாது. அவனுக்கு உதவியாக ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் தேவை என்று எண்ணிய கயா தன் உடலில் இருந்த கடினமான அடமண்ட் என்றழைக்கப்பட்ட தாது சக்தியால் உடைக்கவே முடியாத ஒரு கூரிய அறிவாளை உருவாக்குகிறாள். அதுதான் அடமண்டைன் ட்ரெப்பனான். பலர் அதை வாள் என்று தவறாக நினைக்கிறார்கள். உண்மையில் அது ஒரு அறிவாள். யுரேனஸ் மாலை வேளையில் வழமை போல் கயாவை சந்திக்க வருகிறார். அதே வேளை கயாவின் உதவியுடன் முகில்கள் நடுவில்
அங்கு ஏற்கனவே மறைந்திருந்த குரோனோஸ் தன்னுடைய கூரிய அறிவாளால் தன் தந்தையின் பிறப்புறுப்பை வெட்டி எறிகிறார். அப்போது யுரேனஸின் இரத்தம் வானிலிருந்து மழையாக பூமியின் மீது விழுகிறது. அந்த இரத்தத் துளிகளிலிருந்து பழிவாங்குதலின் சின்னமாக ஃபியூரிஸ், ஜயண்ட்ஸ் மற்றும் மீலியே என்பவர்கள் உயிர் பெற்று எழுகிறார்கள். அதுபோல் யுரேனஸின் வெட்டப்பட்ட பிறப்புறுப்பு கடலில் விழுந்து அலைகள் மீது மோதி நுரையாக பரவுகிறது. அந்த வேளையில் அந்த நுரையிலிருந்து காதல் மற்றும் அழகின் தேவி அஃப்ரோடைட்டி உயிர் பெற்று எழுகிறாள். முகில்கள் சற்றே விலக தன்னுடைய மகன்தான் தன்னை கபடமாக ஏமாற்றிவிட்டான் என்று அறிந்த யுரேனஸ் இறக்கும் தருவாயில் குரோனோஸிற்கு சாபம் அளிக்கிறார். நீ எவ்வாறு உன் தந்தையான என்னை அழிக்க துணிந்தியோ, அதேபோல் உனக்கு பிறக்கும் உன் மகன் மூலம் நீ அழிவாய். யுரேனஸின் இந்த இறுதி வார்த்தைகள் குரோனோஸ் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. யுரேனஸை வீழ்த்தி டைட்டன்களின் அரசனானான் குரோனோஸ். கயாவும் ஆரம்பத்தில் குரோனோஸ் ஆட்சி பொறுப்பேற்றதும் மகிழ்ச்சியடைந்தாள். கிரேக்க புராணத்தின்படி குரோனோஸ் ஆட்சி செய்த காலத்தை கோல்டன் ஏஜ் என்று அழைப்பார்கள். மிகவும் செழிப்பாக இருந்த ஒரு காலகட்டம் அது. ஒவ்வொரு ஆண் டைட்டன்களும் தங்களுடைய டைட்டன் சகோதரிகளுடன் இணைந்து பல டைட்டன் குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள். அவர்களில் பின்னாட்களில் பிரபல்யமானவர்கள்தான் ஆட்லஸ், புரோமேத்தியஸ், செலீன், மெட்டிஸ், ஹீலியோஸ் மற்றும் எபிமெத்தியஸ். ஆட்சியேற்ற பின்புதான் குரோனோஸின் சுயரூபம் வெளிப்பட்டது. யுரேனஸை விடவும் கொடிய மனம் படைத்தவனாக இருந்தான். அவன் தன்னுடைய சகோதரர்களை விடுவிப்பான் என்று எண்ணிய கயாவிற்கு பெரும் ஏமாற்றம் காத்திருந்தது. கயாவின் வயிற்றுக்குள் அடைப்பட்டிருந்த தன்னுடைய சகோதரர்களை டார்டரஸ் என்றழைக்கப்பட்ட இருண்ட பாதாளத்திற்குள் மீண்டும் சிறைபிடிக்கிறான் குரோனோஸ். இதை பார்த்த கயா கோபத்திற்கு உள்ளாகிறாள். அதே சமயம் குரோனோஸிற்கு அவனுடைய டைட்டன் சகோதரியும் துணைவியுமான ரியா மூலம் குழந்தைகள் பிறக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய தந்தையின் தீர்க்க தரிசன சாபத்தால் அச்சத்தில் இருந்த குரோனோஸ் அந்த குழந்தைகளால் தனக்கு ஆபத்து வந்துவிடும் என்று எண்ணி ஒவ்வொரு முறையும் ரியா பெற்றெடுக்கும் குழந்தைகளை விழுங்கிவிடுவான். இவ்வாறு தன்னுடைய 5 குழந்தைகளையும் தன்னுடைய வயிற்றில் சிறைபிடித்தான் குரோனோஸ். 6வது முறையாக ரியா மீண்டும் கருவுற்று ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அவர் வேறு யாருமில்லை, அவர்தான் தெய்வங்களின் அரசன் ஜியூஸ். குழந்தை பிறந்ததை அறிந்த குரோனோஸ் அவனையும் விழுங்கிவிட ரியா இருக்கும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தான். ஆனால் ரியாவிற்கு குரோனோஸின் வயிற்றுக்குள் குழந்தையை அனுப்ப மனமில்லை. ஏற்கனவே தன்னுடைய மீதி குழந்தைகளை எண்ணி மன வருத்தத்தில் இருந்த ரியா குரோனோஸிடமிருந்து இந்த குழந்தையையாவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி கையில் இருந்த குழந்தையை மறைவாக வைத்துவிட்டு அதற்கு பதிலாக ஒரு கல்லை கம்பளியில் சுற்றி அங்கு வந்த குரோனோஸிடம் கொடுத்தாள். ரியாவிற்கு பிறந்தது கல்தான் என்று எண்ணிய குரோனோஸ் அந்த கல்லை முழுங்கிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். இந்த இடத்தில் கயா தன்னுடைய மகளான ரியாவிற்கு உதவி செய்கிறாள். தன்னிலிருந்து இயற்கை சக்திகளை அனுப்பி ரியாவின் குழந்தையை பாதுகாப்பாக அழைத்து வந்து கிரீட் நாட்டில் இருந்த குகையில் அந்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்க்கிறார். அவனை பாதுகாப்பாக வளர்க்கும் பொறுப்பு இயற்கை தேவதைகளிடம் கொடுக்கப்படுகிறது. அவர்களும் அந்த குழந்தையை பாதுகாப்பாகவும் மறைவாகவும் வளர்க்கிறார்கள். கிரேக்க புராணத்தின்படி அமல்தேயா என்கின்ற பெண் தெய்வம் ஆட்டு வடிவம் எடுத்து சூசிற்கு பால் கொடுத்து தாய் ஸ்தானத்தில் பாதுகாப்பாக வளர்த்தாள். பலர் அவளை ஒரு நிம்ஃப் தேவதை என்றும் கூறுவார்கள். அந்த குகைக்கு அருகில் வசித்த குரேட்டஸ் போர் வீரர்கள் அமல்தேயாவின் ஆணைப்படி குழந்தை அழும் வேளைகளில் தங்களுடைய போர் ஆயுதங்களை மோதி சத்தம் எழுப்புவார்கள். இவ்வாறு பாதுகாப்பாக வளர்க்கப்பட்ட சூஸ் தன் தாயின் மூலம் தன் தந்தையை பற்றியும் சகோதரர்களை பற்றியும் அறிந்து கொள்கிறான். காலங்கள் கடந்தன. வாலிபனாக வளர்ந்த சூஸ் தான் வாழ்ந்த குகையை விட்டு வெளியே வருகிறான். குரோனோஸை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணமே அப்போது அவன் மனதில் இருந்தது. கயாவின் உதவியுடன் சூஸ் ஞானத்தின் தேவியான மேடிஸை சந்திக்கிறான். அவள் குரோனோஸை எதிர்கொள்ள தேவையான ஆலோசனைகளை கொடுத்து ஒரு தெய்வீக பானத்தை தயார் செய்து தருகிறாள். குரோனோஸின் அரண்மனையில் மேடிஸின் அறிவுரைப்படி பணியாளன் போல நுழைந்த சூஸ் தன் தாயை சந்தித்து அந்த மந்திர பானத்தை கொடுக்கிறான். அதை குரோனோஸ் குடிக்கும் வண்ணம் வேறொரு பானத்தில் கலந்து கொடுக்கும்படி சொல்லுகிறான். அதன்படி ரியா குரோனோஸ் குடிக்க இருந்த பானத்தில் சூஸ் கொடுத்த மந்திர பானத்தை கலந்து குரோனோஸிற்கு கொடுக்கிறாள். அதை குடித்த குரோனோஸ் கடுமையான வயிற்று வலியால் துடிக்க ஆரம்பிக்கிறார். சிறிது நேரத்தில் வாந்தி எடுக்கிறார்.
முதலில் சுஸ் என்று நினைத்து விழுங்கிய கல் வெளியே வருகிறது. அதன் பின்பு ஹெஸ்தியா, டிமீட்டர், ஹெரா, ஹேடிஸ், பொசைடன் என்று ஒருவர் பின் ஒருவராக குரோனோஸ் விழுங்கிய அவரது 5 குழந்தைகளும் வெளியில் வருகின்றார்கள். வாந்தி எடுத்த களைப்பில் இருந்த குரோனோஸ் முன்பு நின்று கொண்டிருந்த சூஸை பார்த்த மறுகணமே யுரேனஸ் கூறிய தீர்க்க தரிசனத்தின் முழுமைதான் சூஸ் என்பதை அறிந்து கொண்டான் குரோனோஸ். அரை மயக்கத்தில் இருந்த குரோனோஸால் சூஸை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த சமயத்தில் சூஸ் தன் உடன் பிறந்தவர்களுடன் அங்கிருந்து வெளியேறுகிறார். தன்னுடைய சகோதரர்களை காப்பாற்றிய பிறகு குரோனோஸை எதிர்க்க தயாராகிறார் சூஸ். அந்த நேரத்தில்தான் கயா ஒரு ரகசியத்தை கூறுகிறாள். டைட்டன்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு இணையான வலிமை கொண்ட சைக்ளோப்ஸ் மற்றும் ஹெகடோன் கேரிஸ் உதவி உனக்கு தேவை. ஆகவே முதலில் அவர்களை டாட்ரஸிலிருந்து விடுவி. அவர்கள் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இதை கேட்ட சுஸ் அவர்களை விடுவிக்க டாட்ரஸிற்கு செல்கிறார். அப்போது அந்த இருண்ட பாதாளத்தின் வாயில் காவலாளியாக காம்பே எனப்படும் பயங்கரமான அரக்கப்பெண் இருந்தாள். இருப்பினும் சுஸ் கடும் போராட்டத்துக்கு பின் அவளை வீழ்த்தி வெற்றி பெறுகிறார். அதோடு தன்னுடைய தந்தை சிறைப்படுத்திய கயாவின் அரக்க குழந்தைகளை விடுவிக்கிறார். அதற்கு கைமாறாக சைக்ளோப்ஸ் சூஸிற்காக இடிமின்னல்களையும், தண்டர்போல்ட், போசேடனுக்காக திரிதண்டம், ட்ரைடன்ட், ஹெடிஸிற்காக மறையும் சக்தி கொண்ட முகமூடி போன்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். இவையே ஒலிம்பியர்களின் போர் திறனை பல மடங்கு உயர்த்தியது. சூஸ் டைட்டன்களை போருக்கு அழைத்தார். டைட்டன்களும் ஆயத்தமானார்கள். குரோனோஸ் போரில் பங்கு பெற எல்லா டைட்டன்களையும் அழைத்தார். ஆனால் புரோமீதியஸ் மற்றும் அவரது சகோதரன் எபிமேத்தியஸ் குரோனோஸின் அகங்காரத்தை எதிர்த்து சுஸிற்கு ஆதரவாக நின்றனர். மேலும் சில டைட்டன்கள் போரை தவிர்த்து நடுநிலையாக இருந்தனர். அதில் ஓசினஸ் ஒருவராக இருந்தான். இதற்கிடையில் சுஸிற்கான ஆதரவு அதிகரித்தது. ஸ்டிக்ஸ் என்னும் நதி தேவதை தன் குழந்தைகளான நைகே, வெற்றி, கிராடோஸ், வலிமை, பியா, அராஜகம், ஜீலஸ், உறுதி ஆகியோரை சுஸிற்கு உதவ அனுப்பினாள். சூஸ் தன் படைகளை ஒலிம்பஸ் மலையில் குவித்தார். குரோனோஸ் டைட்டன் படைகளை ஒத்ரிஸ் மலையில் குவித்தான். இரு படைகளுக்கும் இடையில் மாபெரும் போர் தொடங்கியது. 10 ஆண்டுகள் நீடித்த அந்த போர்தான் டைட்டனோமாக்கி. இந்த போரில் சைக்ளோப்ஸ் செய்து கொடுத்த ஆயுதங்கள் சூஸிற்கும் அவரது சகோதரர்களுக்கும் பெரிதும் உதவின. அதோடு ஹெகடோன் கேரிஸ் போரில் சூஸிற்கு ஆதரவாக டைட்டன்கள் மீது பெரிய கற்களை மழை போல் எறிந்தார்கள். இதனால் டைட்டன்கள் பலர் பலவீனமடைந்தனர். இறுதியில் டைட்டன்களை ஒலிம்பியர்கள் தோற்கடித்தார்கள். இதனால் டைட்டன்களின் ஆட்சி முடிவடைந்து ஒலிம்பியர்களின் ஆட்சி ஆரம்பமானது. சூஸ் குரோனோஸுடன் சேர்த்து பல டைட்டன்களை டார்டரஸில் அடைத்தார். அவர்கள் யாரும் வெளியே வராமல் பாதுகாக்க ஹெகடோன் கேரிஸ் வாயில் காவலர்களாக நியமிக்கப்பட்டனர். டைட்டன் அட்லஸ்க்கு வானத்தை சுமக்கும் கடினமான தண்டனை கொடுக்கப்பட்டது. பெரும் குற்றம் செய்யாத மற்ற டைட்டன்கள் விடுவிக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து சூஸ் வானத்தின் ஆட்சியாளராக, தெய்வங்களின் அரசனாக ஒலிம்பஸ் மலையில் ஆட்சி அமைத்தார். அவரின் சகோதரியும் மனைவியுமான ஹெரா தெய்வங்களின் ராணியானார். சூஸ் போசேடனுக்கு கடலின் ஆட்சியை கொடுத்தார். ஹெடிஸுக்கு பாதாள உலகின் ஆட்சி வழங்கப்பட்டது. டெமீட்டர் விவசாயத்தின் தெய்வமாகவும், மூத்தவளான ஹெஸ்டியா குடும்பம் மற்றும் இல்லத்தின் தெய்வமாகவும் மாறினார்கள். இவ்வாறு தெய்வங்களின் தலைமையிடமாக ஒலிம்பஸ் மலை மாற்றப்பட்டது. காலங்களும் இனிமையாக கடந்தன. அப்பொழுதுதான் சூஸ் பூமியில் ஒரு வெறுமையை உணர்கிறார். தெய்வங்களே பெரும்பாலும் உலாவிக் கொண்டிருந்த பூமியை முழுமைப்படுத்த வேண்டும் என எண்ணினார். அதற்கு தெய்வங்களை வணங்கவும் பூமியில் உள்ள வளங்களை மேம்படுத்தவும் ஒரு இனம் தேவை என்று உணர்ந்தார். அந்த பொறுப்பை யாரிடம் கொடுப்பது என்று எண்ணியபோது போரில் தனக்கு ஆதரவாக நின்ற புரோமீதியஸ் அவரது நினைவில் வந்தான். சூஸ் புரோமீதியஸை அழைத்து ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்கும் பொறுப்பை வழங்கினார். அதை ஏற்ற புரோமீதியஸ் களிமண் கொண்டு மனிதனை உருவாக்கினார். அவர் உருவாக்கிய அந்த உயிருக்கு அத்தீனா அறிவும் ஆற்றலும் அளித்து முழுமைப்படுத்தினார். இவ்வாறு புரோமீதியஸ் மனிதனை உருவாக்கி அவனுக்கே முக்கியத்துவம் கொடுத்ததால் சூஸ் கோபம் அடைந்து மனிதர்களிடமிருந்து அவர்களுக்கு அத்தியாவசியமான நெருப்பை பறித்துக் கொள்கிறார். ஆனால் புரோமீதியஸோதான் உருவாக்கிய மனிதர்கள் சிரமப்படுவதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் தெய்வங்கள் இல்லாத வேளையில் ஒலிம்பஸிற்குள் நுழைந்து தீயை திருடி மனிதர்களிடம் கொடுக்கிறார். இதை அறிந்த சூஸ் கோபம் கொண்டு புரோமீதியஸை தண்டிக்க எண்ணினார். ஆனால் அவரை உடனே தண்டிக்கவில்லை. புரோமீதியஸ் சாதாரண தெய்வம் இல்லை, சூஸிற்கும் முன்பே உருவான டைட்டன். அதுபோல் எப்போதும் முன்னோக்கி சிந்திக்கும்
புரோமீதியஸ் சூஸின் அழிவு அவருடைய மகனால்தான் என்பதை அறிந்திருந்தான். அவரிடம் இருந்த அந்த தீர்க்க தரிசன ஞானத்தை உடனடியாக எதிர்க்க சூஸால் முடியவில்லை. இருந்தும் அவரை மனதளவில் முதலில் காயப்படுத்தி பின்பு உடலளவில் காயப்படுத்த எண்ணினார். அதற்கான ஆயுதமாக உருவாக்கப்பட்டவள்தான் பாண்டோரா. தெய்வங்கள் எல்லோரும் இணைந்து உருவாக்கிய முதல் பெண்தான் பாண்டோரா. ஹெபைஸ்டஸ் களிமண்ணால் அவளுக்கு உருவம் கொடுத்தார். அத்தீனா அவளுக்கு அறிவும் ஆற்றலும் கொடுத்தாள். ஆஃப்ரோடைட்டி அழகையும் காதல் உணர்வையும், ஹெர்மீஸ் இனிமையாக பேசும் திறனையும், அதோடு ஆர்வம், சந்தேகம், சுயநலம் போன்ற மனிதனின் குறைகளையும் அளித்து அவளை உருவாக்கினார்கள். இவ்வாறாக உருவான பாண்டோராவிற்கு சூஸ் ஒரு பானையை கொடுத்து, இதை எப்போதும் திறக்கக்கூடாது என்று கூறி புரோமீதியஸின் சகோதரன் எபிமெத்தியூஸிடம் அனுப்புகிறார். எபிமெத்தியூஸ் முன்னோக்கி சிந்திக்கும் நபர் இல்லை. ஒரு விஷயம் நடந்த பிறகே அதை பற்றி சிந்திப்பான். இதனாலேயே பின்னோக்கி சிந்திப்பவன் என்ற அர்த்தம் கொண்ட எபிமெத்தியூஸ் என்ற பெயரை பெற்றான். இது சூஸிற்கு நன்கு தெரியும். அதனாலேயே பாண்டோராவை தந்திரமாக அவனிடம் அனுப்பினார். இருப்பினும் புரோமீதியஸ் எபிமெத்தியூஸை ஏற்கனவே எச்சரித்து இருந்தார். தெய்வங்கள் தரும் பரிசை ஏற்காதே. சூஸ் எப்போதும் ஒரு மறைமுக திட்டத்தோடு தான் செயல்படுவார் என்று. ஆனால் எபிமெத்தியூஸ் தனக்கு அன்பளிப்பாக வந்த பாண்டோராவை சகோதரன் சொன்னதை நினைவில் கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டான். பலர் பின்னாட்களில் அவளின் அழகில் மயங்கி தான் எபிமெத்தியூஸ் ஏற்றுக்கொண்டார் என்று கூறுவார்கள். உண்மையில் டைட்டன்களின் ஆதிக்கம் இல்லாத அந்த காலப்பகுதியில் பயம் மட்டுமே அவரிடம் இருந்தது. அதனால்தான் பாண்டோராவை தனது துணைவியாக ஏற்றுக்கொண்டான். பாண்டோரா அப்பாவி பெண்ணாக இருந்தாலும் மனிதர்களுக்குரிய பூரண குணங்களும் அவளிடம் இருந்தது. ஹெர்மீஸ் மூலம் விதைக்கப்பட்ட ஆர்வம் வேலையை செய்தது. தன்னிடம் சூஸ் கொடுத்த பானைக்குள் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆவல்பட்ட பாண்டோரா ஒரு நாள் அதை திறந்து பார்க்கிறாள். அங்குதான் சூசியின் சதி வென்றது. அந்த பானைக்குள் இருந்து துன்பம், நோய், துக்கம், பொறாமை, பேராசை என்பவைகள் வெளியே வர ஆரம்பித்தன. இதை பார்த்து பயந்த பாண்டோரா உடனே பானையை மூடுகிறாள். அப்போது அந்த பானைக்குள் இறுதியாக இருந்த ஏல்பிஸ் நம்பிக்கை அதற்குள் மாட்டிக்கொள்கிறது. தான் செய்த தவறை உணர்ந்த பாண்டோரா மனம் நொறுங்கினாள். இருந்தும் பயனில்லை. பாண்டோராவின் பானையிலிருந்து வெளிவந்த அந்த எண்ணோட்டங்கள் உலகம் முழுவதும் பரவி தீமைகள் பிறப்பெடுத்தன. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கொடூரமாக நடக்க ஆரம்பித்தார்கள். துன்பம், நோய், பேராசை, வன்முறை மனிதர்களின் மனதை ஆட்கொண்டதால் நீதியும் மரியாதையும் மறைந்தன. புரோமீதியஸை காயப்படுத்த எண்ணி சூஸ் தன் விரல்களாலேயே தன்னுடைய கண்களை குத்திக் கொண்ட தருணம் அது. மரியாதையை மறந்த மனிதன் தெய்வங்களை மாத்திரம் மதிப்பான. தெய்வங்களுக்கு பணிவிடை செய்வதையும் நிறுத்தி வளமை போல வன்முறையில் ஈடுபட்டு திரிந்தான். அதற்கும் ஒரு படி மேலாக சென்ற மன்னன் லைகான் சூஸை விருந்திற்கு அழைத்து மனித மாமிசத்தை உணவாக கொடுத்தான். இதற்கு மேல் என்ன வேண்டும்? அவமானத்திற்கு உள்ளான சூஸ் உலகை அழிக்க பெரும் வெள்ளப்பெருக்கை உண்டாக்கினார். டியூகேலியன்ஸ் ஃப்ளட். சூஸின் கோபம் பெரும் அழிவில் முடியும் என்று முன்கூட்டியே உணர்ந்த புரோமீதியஸ் மன்னன் டியூகேலியன் மற்றும் அவருடைய மனைவி பைரா என்பவர்களை அழைத்து, மனிதர்கள் தெய்வங்களை சீண்டியதால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படப் போகிறது. அதிலிருந்து நான் உருவாக்கிய மனித இனம் முழுமையாக அழிவதை தடுக்க நீங்கள் இருவரும் ஒரு கப்பல் செய்து அதில் பாதுகாப்பாக இருங்கள் என்று கூறுகிறார். புரோமீதியஸின் அறிவுரைப்படி ஒரு கப்பல் செய்து அதில் அவர்கள் பாதுகாப்பாக ஏறிய பின்பு பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து பூமியை நிரப்பி தீய மனிதர்கள் எல்லோரையும் அழித்து விடுகிறது. டியூகேலியனின் வெள்ளம் அடங்கிய பிறகு டியூகேலியன் மற்றும் பைரா உயிர் பிழைத்து பர்னாசஸ் மலை உச்சியில் தஞ்சம் அடைகிறார்கள். மனித இனம் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டு தாழ்மையுடன் சூஸை நோக்கி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார்கள். மனிதர்கள் இல்லாத உலகத்தை பார்க்க முடியாமல் உள்ளது. புதிய உயிர்கள் பிறக்க கருணை காட்டுங்கள் என்று வேண்டினார்கள். இதைக் கண்ட சூஸ் அவர்களிடமிருந்த பணிவையும் தெய்வ மரியாதையையும் உணர்ந்தார். மனிதர்கள் எல்லோரும் தீயவர்கள் அல்ல. பலர் நீதி, நேர்மை என்பவற்றை கடைபிடித்து வாழ்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தார். அதன்படி சூஸ் தீமிஸ் தேவியின் ஆலோசனையுடன் அவர்களுக்கு மர்மம் நிறைந்த வகையில் ஆணையிட்டார். உங்கள் தாயின் எலும்புகளை பின்னால் எரியுங்கள் என்று. இதை கேட்ட டியூகேலியன் மற்றும் பைரா ஆரம்பத்தில் ஒன்றும் புரியாமல் திகைத்தார்கள். பின்பு தெளிவுடன் சிந்தித்து, பூமிதான் தாய், கற்கள்தான் அவளின் எலும்புகள் என்று உணர்ந்து கற்களை பின்னோக்கி எறிந்தபோது அவை புதிய மனிதர்களாக மாறி புதிய மனித இனம் பிறப்பெடுத்தது. இருந்தும் சூஸின் கோபம் தணியவில்லை.
சரியான நேரத்திற்காக காத்திருந்து தன்னை எதிர்த்த புரோமீதியஸை தண்டிக்கிறார். ஒரு உயர்ந்த மலையின் உச்சியில் இரும்புச் சங்கிலியால் அவரை கட்டி வைக்கிறார். பின்னர் ஒரு பெரிய கழுகை அனுப்பி தினமும் அவரது கல்லீரலை கிழித்து உண்ண வைக்கிறார். புரோமீதியஸ் டைட்டன் என்பதால் அவர் இறக்க முடியாதவர். இரவு வந்தால் அவரது கல்லீரல் மீண்டும் உருவாகும். ஆனால் காலை வந்ததும் அந்த கழுகு மீண்டும் வந்து அவரை துன்புறுத்தும். புரோமீதியஸின் கதையை முழுவதும் அறிந்து கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். அதில் அவர் எவ்வாறு விடுதலை பெற்றார், பின்னர் என்ன நடந்தது என்பதற்கான விரிவான விளக்கம் உள்ளது. கிரேக்க மரபின்படி பெருவெள்ளத்திற்கு பிறகு மனித உலகம் புதியதாக தொடங்குகிறது. அந்த காலம்தான் நாயகர்களின் யுகம், ஏஜ் ஆஃப் ஹீரோஸ். இந்த யுகத்தில் மனிதர்கள் சாதாரணமாக பிறந்தாலும் பலர் தெய்வங்களின் இரத்தத்துடன் கலந்தவர்கள். அரை தெய்வம், அரை மனிதன். மனிதர்கள் இவ்வாறு பிறக்க ஒரு முக்கிய காரணம், ஜியூஸ் தன்னுடைய சொந்த இச்சைகளுக்காக மனித பெண்களுடன் முறையில்லாமல் நடந்ததன் மூலம் உருவான உயிர்கள்தான் இந்த நாயகர்கள். அவர்கள் மனிதர்களை பாதுகாக்கவும் உலகில் நிலைமையை ஒழுங்குபடுத்தவும் தெய்வங்களின் திட்டத்தால் உருவானவர்கள் என்று புராணம் கூறுகிறது. இந்த காலத்தில்தான் பெர்சியஸ், திசையஸ், ஹெரக்லீஸ், பின்னாட்களில் புரோமீதியஸை விடுதலை செய்தவர் ஜேசன், அக்லீஸ், ஒடிசியஸ் போன்றவர்கள் தோன்றுகிறார்கள். அவர்கள் மிருகங்களையும் அசுர வலிமை கொண்ட அரக்கர்களையும், ஹைட்ரா, கிமேரா, மினோட்டார், கோர்கோன் போன்றவற்றை எதிர்கொண்டார்கள். இந்த போர்களும் சாகசங்களும் சாதாரண போராட்டங்கள் மட்டுமல்ல, மனிதர்களின் அகந்தை, தைரியம், விதி, தெய்வங்களின் பொறாமை மற்றும் கருணை, இவை எல்லாவற்றையும் இணைத்துக் காட்டும் நெறிக்கதைகளாகும். இங்கு தெய்வங்கள் நேரடியாக தலையிடுகின்றன. சில நேரங்களில் உதவி, சில நேரங்களில் தண்டனை. ஆனால் இறுதியில் மனிதர்கள் தாங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு தாங்களேதான் பொறுப்பு என புராணம் வலியுறுத்துகிறது. நாயகர்களின் காலம் முடிந்த பிறகு உலகம் மெதுவாக இரும்பு யுகத்தை நோக்கி செல்கிறது. அதாவது நாம் இப்போது வாழும் யுகம். ஹீசியோட் இதை மனித குலத்தின் மிக கடினமான காலம் என்று வர்ணிக்கிறார். காரணம், இந்த காலப்பகுதியில்தான் தெய்வங்கள் மெதுவாக இந்த உலகத்தை மனிதர்களிடம் கொடுத்துவிட்டு நிரந்தரமாக வானுலகத்திற்கு சென்றார்கள். இரும்பு யுகத்தில் மனிதர்கள் முன்பு போல் இருக்கவில்லை. பேராசை, சுயநலம், பகை உணர்வு காரணமாக தவறுகளுக்கு மேல் தவறுகள் செய்தார்கள். இதனால் பல போர்கள் வெடித்தது. இவ்வாறு மனிதர்கள் தங்களுக்கு தாமே நாசம் செய்து கொண்டார்கள். இதை பார்த்த தெய்வங்கள் மனிதர்களின் தவறுகளுக்கு அவர்கள் தாமே பொறுப்பாக அமைய வேண்டும் என்று முடிவெடுத்து வானுலகை நோக்கி சென்றார்கள். ஜியூஸ் மற்றும் ஒலிம்பியன் தெய்வங்கள் வானுலக ஆட்சியாளர்களாக மாறி மனிதர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். சில பதிப்புகளில் அத்தீனா, அப்போலோ போன்ற தெய்வங்கள் மனிதர்களுக்கு ஞானம், கலைகள் கற்றுத்தந்தாலும் முன்பு போல நேரடியாக தலையிடுவது குறைந்து இருந்தது என்று கூறப்படுகிறது. வீரர்கள் மறைந்து போனார்கள், தெய்வங்கள் தூரமாகி போனார்கள். உலகம் சாதாரண மக்களின் கையில் கொடுக்கப்பட்டது. இது ஒரு நியதி என்று கூறப்படுகிறது. மனிதன் தன் விதியை தானே எழுதும் நேரம். கிரேக்க மக்கள் இன்றும் தெய்வங்கள் நம்மோடு இல்லாவிடிலும் வானுலகத்திலிருந்து தங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தையே ஆழமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பின்னாட்களில் வந்த சில மரபுகளில் டைட்டன் போருக்கு பிறகு உலகம் முழுமையாக அமைதியாக இருக்கவில்லை. பூமியிலிருந்து எழுந்த பெரும் ராட்சசர்கள் மற்றும் பிற அதிசய உயிரினங்கள் ஒலிம்பியர்களுக்கு எதிராக இறுதிப் போரை தொடுத்தார்கள். அதுதான் கிகாண்டோமாகி. இந்த போரில் ஹெர்குலிஸ் போன்ற வீரர்களும் தெய்வங்களுக்கு துணையாக நின்றார்கள். ராட்சசர்கள் மலைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக குவித்து வானத்தை அடைய முயன்றதாக கூறப்படுகிறது. உண்மையில் இவை அனைத்தும் பின்னாட்களில் சொல்லப்பட்ட புனைவு கதைகள்தான். அப்படியென்றால் புரோமீதியஸ் கூறிய தீர்க்க தரிசனம் பொய்தானா? ஜியூஸ் தன்னுடைய மகன் மூலம் அழிவை சந்திப்பார் என்பது உண்மையா என்ற கேள்வி எழுகிறது. உண்மையில் அந்த தீர்க்க தரிசனம் உள்ளது. மீட்டிஸ் என்ற டைட்டன் தெய்வத்தின் மூலம் ஜியூஸ்க்கு பிறக்கும் இரண்டாவது ஆண் குழந்தை ஜியூஸை விட வலிமையானவனாக பிறப்பான். அவன் மூலமே சூசு வீழ்ச்சி அடைவார் என்ற தீர்க்க தரிசனம்தான் அது. இதை அறிந்த ஜியூஸ் தன் தந்தையைப் போல சிந்திக்காமல் புத்திசாலித்தனமாக ஒரு முடிவை எடுத்தார். மீட்டிஸ் தன் முதல் குழந்தையை கருவில் சுமந்து கொண்டிருந்த போதே ஜியூஸ் அவளை தன் வயிற்றுக்குள் விழுங்கி விடுகிறார். அதன் காரணமாக மெடிசின் முதல் குழந்தை அத்தீனா ஜியூஸின் வயிற்றுக்குள் பிறந்து சூசின் தலைக்குள் இருந்து வெளியே வருவாள். மீட்டிஸ் சூசின் வயிற்றுக்குள் இருந்ததால் இரண்டாவது ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லாமல் போனது. அப்படியென்றால் கிராட்டோஸ் யார் என்ற கேள்வி எழுகிறது.
கிரேக்க புராணத்தில் கிராட்டோஸ் என்பது ஜியூஸை எதிர்த்த ஒரு பாத்திரம் அல்ல. அவர் ஒரு சிறு தெய்வம் மட்டுமே. ஜியூஸின் கட்டளைகளை நிறைவேற்றும் ஒரு அதிகாரி போலவே அவர் வர்ணிக்கப்படுகிறார். எந்த காரணத்திற்காகவும் ஜியூஸை அவர் எதிர்த்ததாக புராணங்களில் இல்லை. பின்னாட்களில் உருவாக்கப்பட்ட காட் ஆஃப் வார் போன்ற கேம்கள் மற்றும் கற்பனை கதைகளில்தான் கிரேட்டோஸ் ஜியூஸை எதிர்த்தார் என்ற கருத்துக்கள் பரவியது. அதையே உண்மையான கிரேக்க புராணம் என்று நினைப்பதுதான் இன்று இருக்கும் பெரிய குழப்பம். கயாவின் படைப்பிலிருந்து தொடங்கி டைட்டன்களின் பொற்காலம், சியூஸ் ஆட்சியில் வந்த வெள்ளி யுகம், போரால் அழிந்த வெண்கல யுகம், வீரர்கள் பிரகாசித்த நாயகர்களின் காலம், இறுதியாக நாம் இன்று வாழும் இரும்பு யுகம் வரை இந்த முழு கிரேக்க புராண பயணத்தையும் நான் ஒரே தொடரில் சொல்லியிருக்கிறேன். இந்த யுகங்களின் மாற்றம் புராணக் கதையாக மட்டுமல்ல, மனிதகுலத்தின் பயணமாகவும் தோன்றியிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட கால வரிசையோடு ஆழமான புராண உண்மைகள், மறைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், தெய்வங்களும் மனிதர்களும் பிரிந்த தருணங்கள் பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை ஆன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காலத்தை தாண்டிய புராண பயணத்துடன் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.